வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கு அன் பதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த சகோதரர் ரகு அவர்களே, சகோதரர் கே.பி. சாமி அவர்களே, இந்த ஆலயத்தை இங்கு உடைக்கப்பட்ட பிறகு எடுத்து தனது வீட்டில் வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற ஏனைய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே சகோதரர் ரகு சொன்ன மாதிரி இந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது இந்த ஆலயம். இங்கிருந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்துக்காக போராடிய சகோதரர்கள், அதற்காக தங்களை தியாகம் செய்து சிறைவாசம் சென்றவர்கள், அத்தனை பேருடைய அந்த தியாக உணர்வு தான் இன்றைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்க இருக்கிற சகோதரி சகுந்தலா அவர்கள், நம்மள எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியும் தெரியாது, உலகளாவிய அளவில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் டெலிபோன் பண்ணி கேட்டாங்க, யார் அந்த வீர பெண்மணி, யூடியூப்ல வந்து அவங்களோட படம் வருது, யார் அவங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெண் கூட புரட்சிக்காக போராட முடியும் என்று காட்டியவர்கள், முன்னோதாரணமாக இருந்தவர்கள். இங்கிருந்த அத்தனை சகோதரர்களும் இங்கே இந்த ஆலயம் உடைக்கப்படும் போது சகோதரர் ரகுஜி அவர்களுக்கும் இங்க இருந்து எல்லா வேலையும் செய்தாரு. எனக்கு ஒரு 11 மணி போல ஒரு டெலிபோன் கிடைச்சது. டத்து வைத்திலிங்கம் மலேசிய இந்து சங்கத்தோட தலைவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, இந்த கோயில் உடைக்க போறாங்க, 2 நாள் அவகாசம் கேட்ட கொடுக்க மாட்டாங்க, மந்திரி புசார் கைவிட்டுட்டாரு, தத்தோஸ்ரீ கைவிட்டுட்டாரு, நாங்க இந்து சங்கம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தயவு செய்து ஏதாவது போய் செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு. நான் உடனே ரகு அவர்கள், ஏன்னா அவர் இந்த கிளாங்கோட்டாரத்தில் இருக்கிறதுனால அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், ஜி இப்போ எதாவது பாருங்க, கோயில் உடைக்கிறாங்களா என்ன செய்யறது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு தலைமைத்துவமே கைவிட்ட பிறகு இங்கு உள்ள மக்கள் சக்தி, உண்மையிலே இந்த மக்கள் சக்தின்ற வார்த்தை இங்க ஆரம்பிச்சது. இந்த கோயில் உடைச்ச பிறகு அந்த கோயில் கும்பாபிஷேகம் மீண்டும் செய்யும் போது இந்த கோயிலுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கணும், மக்கள் சக்தி மாரியம்மன் என்ற பெயர் கொடுத்தோம் இந்த கோயிலுக்கு. மக்கள் சக்தி, மக்களோட சக்தியால் பாதுகாக்கப்பட்ட கோவில், உலகளாவிய அளவில் இந்த சூழ்நிலை எடுத்து சொன்ன இந்த கோவில், அதற்காக இந்த மக்கள் சக்தி மாரியம்மன் கோவில் என்று பெயரிட்டு மீண்டும் தைரியமாக கோயிலை கட்டி இங்குள்ள அத்தனை பேருமே சொந்த உழைப்புல இந்த கோயிலை மீண்டும் கட்டினாங்க, மீண்டும் வந்து உடைச்சாங்க. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சகோதரியும் சகோதரர் அவர்களும் தங்களுடைய இல்லத்துல இதை வைத்து பாதுகாத்து வராங்க. இந்த விக்கிரகங்களை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஏற்கனவே இந்த கோயில்ல இந்த விக்கிரகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த கோயில் இங்க நிர்வகிக்கப்படும் சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய முழு இதுல இந்த கோவிலுக்கு விக்கிரகங்கள்லாம் கிள்ளாங்கோட்டத்தில் உள்ள பெரிய நல்லுள்ளங்கள்லாம் சேர்ந்து ரகுஜி அவர்களுடைய தலைமையிலே இந்த விக்கிரகங்களை வாங்கி கொடுத்தாங்க. இந்த கோவில் மீண்டும் இங்க நிலைநாட்டப்பட்டது. இன்றைக்கு அதுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும், நவம்பர் 25 என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்திய, குறிப்பாக இந்து சமுதாயம் ஒரு புரட்சி ஏற்படுத்தியது. இந்த புரட்சி மலேசியாவில் உள்ள இந்துக்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் உள்ள எல்லா இந்துக்களுடைய கண்ணையும் திறந்தது. மலேசியாவில் உள்ள இந்துக்கள், இந்தியர்கள், உலகளாவிய அளவில் உள்ள எல்லா இந்தியர்களுடைய கண்களையும் திறந்து வைத்தோம். மக்கள் ஒடுக்கப்படும் போது புரட்சியாக நிற்கும், எழுந்து நிற்கணுன்ற ஒரு முன்னுதாரணமாக நாம் உலகத்துக்கு காட்டினோம். அமைதியான முறையில நாம் சில விஷயங்களை கையாள முடியும் என்பதை கூட காட்டினோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டேன் என்று சொன்னாங்க, நாங்கெல்லாம் எத்தனையோ 80 வருஷம் 100 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் எங்களோட புரட்சி, எங்களோட போராட்டம் பத்திரிகைகள் வந்ததே கிடையாது. ஆனா மலேசியாவில் நடந்த புரட்சி இந்தியாவோட எல்லா பத்திரிகையிலும் வந்தது என்று சொல்லி சொன்னாங்க. நம்மளுடைய இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு தலைவரும் செவி சாய்க்கவே இல்லை இந்தியாவில் சொல்லி சொன்னாங்க. ஆனா மலேசியாவில் நடந்த இந்த புரட்சிக்காக இந்தியாவில் உள்ள எல்லா தலைவர்களும் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆகையால் நாம இந்த நாட்டுல மட்டுமல்லாது உலகளாவிய அளவுல ஒரு முன்னுதாரணமான ஒரு அமைதியான புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த புரட்சிக்காக பலர் இன்னைக்கு சிறைவாசம் இருக்கின்றாங்க. அந்த 5 பேர் இல்லைங்க,
இன்னும் 1000 பேர் கூட போக தயாரா இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய லட்சியமாகப்பட்ட அந்த 18 கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு திசை திருப்பப்பட்டுட்டோம். அரசாங்கத்தை நோக்கம் என்ன? அந்த 5 பேரையும் கொண்டு உள்ள வச்சுட்டாக்க நம்மளுடைய இலக்குல இருந்து நம்ம மாறி அந்த 5 பேரோட விடுதலையை கொண்டு போய் நம்ம சிந்திப்போம் அப்படின்றதுக்காக அவங்க உள்ள வச்சாங்க. ஓரளவுக்கு அரசாங்கம் வென்றது அந்த சிந்தனையில. ஆனாலும் கூட நம்மளுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் நம்மளுடைய 18 கோரிக்கைகள் அதாக தான் இருக்கணும். சரிங்களா? இதுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் தியாகம் செய்யணும். பத்துமலையில 24ஆம் தேதி நவம்பர் அன்று அங்க பல பேரை உள்ளார பத்துமலை கோவிலுக்கு வச்சு அடிச்சு கண்ணீர் புகையெல்லாம் அடிச்சாங்க. அதுல ஒரு பெரியவர், ஏறக்குறைய 60 வயசு பெரியவர், அந்த போராட்டத்துல சொன்னாரு போலீஸ்காரங்கிட்ட, என்ன எவ்வளவு வேணா நீ அடி, நான் ஒன்னும் ஏசி ஆபீஸ்ல வேலை செஞ்சவன் கிடையாது, தோட்ட காட்டுல வேலை செஞ்சவன், அதனால என்னால எவ்வளவு வேணாலும் தாங்கிக்க முடியும், எவ்வளவு வேணாலும் என்ன அடி, இதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு பின்னால் வரப்போற சந்ததி மேல ஒரு அடி கூட விழக்கூடாது என்று சொன்னார். எனக்கு பின்னால் வர சந்ததி மேல அடி விழுவாம இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க தயார்னு சொன்னார். நாம அத்தனை பேரும் அதே மாதிரி தான் இருக்கணும். நம்மளுடைய பின்னால் வரப்போற சந்ததிய இந்த நாட்டுல தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும். அதுக்கு நாம எல்லாம் எவ்வளவு வேணாலும் தியாகம் செய்ய தயாரா இருக்கணும். இந்த காலகட்டம், இந்த சமுதாயம், இந்த ஒரு தலைமுறை தியாகத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு தலைமுறை என்று ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுல இந்த எதிர்கால சந்ததியினருக்காக அவங்க முறையான வழிபாடுகளை செய்வதற்கு, அவங்களுக்கு சுதந்திரமா இந்த நாட்டில் வாழ்வதற்கு, அவங்களுக்கு முறையான தமிழ் பள்ளிக்கூடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு, அவங்களுக்கு வேண்டிய எல்லா உரிமைகளும் கிடைக்க பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டும். என்ன மாதிரி தியாகம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அதுக்கு தயாரா? அதுதான் கேள்வி. எத்தனை பேர் தயார்? நன்றி. நாம எல்லாரும் இன்னைக்கு தியாகம் செய்தா தாங்க அவங்க சிறப்பா இருக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு சில தியாகம் செய்தாங்க. நாமெல்லாம் சுதந்திரமா கொஞ்ச காலம் வழிபாடு செய்தோம். இந்த நாட்டுல பல கோவில்கள் அமைத்துக் கொண்டோம். தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்த அந்த தியாக உணர்வு குறைஞ்சிச்சு. நம்ம கிட்ட இருந்த ஒற்றுமை உணர்வு குறைஞ்சிச்சு. சமூக சிந்தனை குறைஞ்சிச்சு. இதனால இறைவனை ஏற்படுத்திய ஒரு மாற்றம் இது. நாம் அத்தனை பேரும் திரும்ப இந்த சமுதாயத்துக்காக எழுந்து நின்று போராட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய ஒரு வழி. ஆகையால் இந்த இறைவனுடைய இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்க எத்தனை பேருமே தொடர்ச்சியா இதுக்காக போராடணும். மனசுல உறுதி இருக்கணும். எப்பயுமே இருக்கணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிங்க, சரிங்களா? நமக்கு எந்த அரசாங்கம் வருதுன்னு முக்கியம் கிடையாது. நமக்கு வேண்டியது என்னது? நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். நம்ம உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். நாமளும் இந்த நாட்டுல குடியுரிமை பெற்ற குடிமக்கள். ஆகையால் நமக்கு வேண்டிய எல்லா உரிமைகளும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் நம்மளுடைய கடைசி மூச்சு உள்ள வரை போராடுவோம். சரியா? நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதன் இருக்கும் வரை நாம் போராடுவோம். நன்றி.